தர்மம் செய்யுங்கள். இதுல தர்மம் செய்யுங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? நமக்கு வந்து குயிக்கா நீங்க தர்மம் செஞ்சிருங்க. உங்களுக்கு வந்து ஒரு நோயோ, உங்களுக்கு ஒரு நோய் வந்து நீங்க வயதாகி நீங்க கஷ்டப்படுற டைமுக்கு முன்னாடியே நீங்க தர்மம் செஞ்சிருங்க. தர்மத்துக்கு விரைங்க. விரைவா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிம்பிளா நான் சுருக்கமா சொல்லிட்டேன். ஓகேவா? இங்க பாருங்க, இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. அஞ்சப்படும் அஞ்சப்படும் நோய், முதுமை நான் சொன்ன கதை தான் இருக்கும். அருங்கூற்று ஆகியவை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இறக்கும்படியான நிலையிலே தர்மம் செய்யலாம் என்று ஒதுக்கி வைத்தால் அந்த வேலையில் தர்மம் செய்ய இயலாதபடி அறிவு மயக்கமும் வந்து சேர்ந்து விடலாம். ஓகேவா? அப்போ நம்ம டக்குன்னு வந்து செஞ்சிடணும். நோய் முதுமை வரக்கு முன்னாடி நம்ம முன்னாடியே வந்து தர்மம் செஞ்சிடணும். நம்ம வந்து பின்னாடி பாத்துக்கலாம் அதை ஒதுக்கி வைக்க கூடாது. இதுதான் இதுல சொல்றது. ஓகேவா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைனு, இந்த லாஸ்ட் லைன் பாருங்க. அஞ்சும் நம்ம பயப்படுற மாதிரி இந்த பிணி மூப்பு. பிணினா நோய், மூப்புனா முதியவங்க ஆகுறது. அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்? துஞ்ச வருமே துயக்கு. அதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாமே பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, நம்ம இது வந்து மூணையும் லிங்க் பண்ணணும். ஓகே, இங்க பாருங்க. இது என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம மக்கட்பிறப்பா பிறக்கிறதே வந்து அரிது. அரிதிலும் அரிது, மானுடனாய் பிறப்பது அரிதுன்னு சொல்லுவாங்கல்ல. மக்கட்பிறப்பா பிறப்பதே அரிது. ஒரு சிறந்த பிறப்பா நம்ம பிறந்திருக்கோம். மக்கட்பிறப்பா. ஓகேவா? அப்போ வந்து நீ இந்த பிறப்புல வந்து நீ என்ன பண்ணிடணும்னா, நீ அந்த அறச்செயல்களை நீ செஞ்சிடணும் குயிக்கா அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நம்ம இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம மக்கட்பிறப்பா பிறக்கிறதே அரிது. நீ வந்து பிணி, மூப்பு இங்க 3, 4 போடுறேன். ஓகேவா? பிணி, மூப்பு வரதுக்கு முன்னாடியே நீ தர்மம் செஞ்சிரு. இந்த கதையோடயே அப்படியே படிக்கிறோம். இது ஷார்ட்கட்டாவே எடுத்துக்கலாம். கதையோடயே லிங்க் ஆகும். ஓகேவா? மக்கட்பிறப்பா பிறக்கிறதே நீ அரிது. நீ அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிடணும்? உனக்கு பிணி, மூப்பு இதெல்லாம் வந்து நீ 5:30க்கு முன்னாடியே நீ என்ன பண்ணிரு? தர்மம் செஞ்சிரு. ஓகேவா? ஈஸியா லிங்க் ஆயிருச்சா? 3மே மீனிங்கும் பார்த்துட்டோம். ரீட் பண்ணியும் பாருங்க. அதே தான் இருக்கும். இது பாருங்க. கோழைக்கு பாதுகாப்பே கிடையாது. ஓகேவா? இதுலயே நம்ம பிடிச்சிடலாம். கோழைக்கு பாதுகாப்பு கிடையாதுன்னா என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து கோழையா இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னை சுத்தி வந்து எங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப வலிமையா இருக்காங்க. ஓகேவா? ரொம்ப மனதளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க என்னதான் வலிமையா இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாலும், இப்போ நான் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து பயப்படுறேன். பாஸ் ஆகணும் இல்லையோ, ஃபெயில் ஆகணும், ஒருவேளை என்ன எனக்கு கிடைக்காம போயிருமோன்னு நான் கோழை மாதிரி நான் பயப்பட்டுட்டு இருக்கேன். எங்க அம்மா அப்பா ரொம்ப வலிமையா இருந்து எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவங்க என்னதான் சப்போர்ட் பண்ணாலுமே நான் கோழையா இருக்கேன். அப்போ வந்து நான் செல்ஃபா வந்து ஒரு வலிமை இருந்தா மட்டும்தான் எனக்கு பாதுகாப்பே தவிர, நான் முன்னேற முடியுமே தவிர, சுத்தி இருக்கவங்க என்ன வலிமையா இருந்தாலும் அதனால எனக்கு பிரயோஜனம் இல்லை. நான் முன்னேறி வரணும் அப்படின்னா நான் வலிமையா இருந்து என்னால முடியும்னு வந்தா மட்டும்தான் நான் முன்னேற முடியும். எனக்கு பாதுகாப்பு எல்லாமே. ஓகேவா? நான் எக்ஸாம்பிளா சொல்லிட்டேன். சுருக்கமா சொல்லணும்னா, இப்ப நான் என்னதான் வலிமையா இருந்து உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி நீங்க படிங்கன்னு உங்க ஊக்கம் கொடுத்து மோட்டிவேஷன் கொடுத்து வந்தாலும் நீங்க கோழையா இருந்தா உங்களால முன்னேறவே முடியாது. நீங்களும் படிக்கணும், நீங்களும் முன்னேறணும். நான் ஒரு விதத்துல மோட்டிவேஷன் தான் கொடுப்பேன். ஆனா நீங்க வந்து முன்னேறி வரணும்னு நினைச்சு பண்ணாதான் உங்களுக்கு பாதுகாப்பு, நீங்க முன்னேற முடியும். ஓகேவா? நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். எப்படினாலும் எடுத்துடலாம். அப்ப கோழைக்கு வந்து எப்பவுமே பாதுகாப்பு கிடையாது. நம்மளா வந்து வலிமையா மாறுற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு கிடையாது. கோலை தான். அவனுக்கு என்ன இருந்தாலும் வேஸ்ட் அவன். அவ்வளவுதான். அததான் சொல்ல வராங்க. ஓகேவா? பாருங்க. அஞ்சுவார்க்கு இல்லை அரண். அஞ்சுவார்னா யாரு? கோலை தான் அஞ்சுவான். அவனுக்கு அரண் இல்லை. அரண்னா என்ன? அரண்னா மீனிங் என்ன? பாதுகாப்புன்னு. ஓகேவா? அரண்னா பாதுகாப்பு. அவனுக்கு பாதுகாப்பே கிடையாது. அஞ்சுறவன் கோலை, அவனுக்கு என்ன பாதுகாப்பு? கிடையாது. அஞ்சுவார்க்கு இல்லை அரண். மேலேயே நம்ம அதான் பார்த்தோம். அப்ப நம்ம இந்த மூணையும் லிங்க் பண்ணணும். கோழைக்கு பாதுகாப்பே கிடையாது. ஆமா, அஞ்சறவனுக்கு பாதுகாப்பே இல்லை, கோழைக்கு பாதுகாப்பு இல்லை. மேல அப்படியே தான் இருக்கு. பாதுகாப்பே கிடையாது. அவன் யாரை சார்ந்து இருந்தாலும், சார்பு உடையார், அவன் யாரை சார்ந்து இருந்தாலும் அஞ்சுவரவனுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்னா அவன் கோலை, அவன் அஞ்சறவன். அப்போ அவ்வளவுதான். நம்ம மூணையும் லிங்க் பண்ணிட்டோம். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் பக்கமா பேட்ச் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. 13 மனப்பாட பகுதிகள். கலைச்சொல், சொற்பொருள், மயங்கொலி, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, இந்த மாதிரி ஒரு 13 டாபிக்ஸ் நீங்க எங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்றீங்களோ அதை நம்ம இது பண்ணி டோட்டலா ஒரு 30 to 40 கொஸ்டின். ஏன்னா நீங்க ஒரு 60 கொஸ்டின் வந்து நீங்க டைரக்டா வந்து ஸ்கூல் புக்ல வரும், கான்செப்டா வரும். அதை நீங்க அடிச்சிருவீங்க. கான்செப்டா வர்றது எல்லாரும் படிச்சு அடிச்சிடலாம். இந்த 40 கொஸ்டின் தான் ஸ்ட்ரகிளா இருக்கும். எங்கிருந்து கேட்கறாங்க, எப்படி இதை மனப்பாடம் பண்றதுன்னு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து இமேஜ் பிளஸ் ஷார்ட்கட்டோட எளிமையா ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி பார்த்தாவே போதும், வீடியோ பார்த்தாவே போதும். நம்ம கேரண்டியா நம்ம கிளாஸே எனஃப் தான். நல்லா மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். அப்படியே போய் நீங்க எழுதிடலாம். ஸோ இந்த 40 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் படிக்க. ஓகேவா? ஈஸி டு ரிமெம்பர். உங்களுக்கு எப்பவுமே மறக்காது. அந்த அளவுக்கு நம்ம ஷார்ட்கட் தரமா இமேஜ் வச்சு மேக்ஸிமம் நம்ம ஷார்ட்கட் கொடுத்துருவோம். நம்ம டெமோ கிளாஸஸ் வந்து நான் கீழே வைக்கிறேன். தமிழ் டெமோ கிளாஸஸ்ன்னு சொல்லி பிளேலிஸ்ட் வைக்கிறேன். கலைச்சொல்லா இருக்கட்டும், சொற்பொருள், இது எல்லாத்துக்கும் நான் டெமோ கிளாஸஸே வைக்கிறேன். நம்ம மெயினாக அவுட் சோர்ஸுக்கு ஸ்கூல் புக் ரெண்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா கொண்டு போற மாதிரி தான் நம்ம பேட்ச் இருக்கும். சட்டம் அப்படிங்கிற அந்த கலை சொல்லே வந்து சிலபஸ்ல இருக்கும். அதை வந்து நம்ம 75 to 80% நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? இதே மாதிரி நம்ம 14 வால்யூமும் இந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் இருக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம முடிக்க போறோம். அதனால குயிக்கா ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம வந்து 1200 கோர்ஸ் பிரைஸ். இது வந்து 600 ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்குறோம். 1 இயர்க்கு வரும். டோட்டலா நீங்க 1 இயர் ஆக்சஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஆஃபர் பிரைஸ் தான். குயிக்கா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணி ஸ்பீடா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஈஸியா இருக்கும்.
குடிப்பெருமையின் சிறப்பு. ஓகேவா? இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம தாயோ தந்தையோ ரொம்ப செல்வாக்கான ஆளா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஊர்ல. ரொம்ப செல்வாக்கான ஆளு, ரொம்ப மரியாதையான ஆளு, ரொம்ப டேலண்டட் பெர்சன், ரொம்ப செல்வாக்கா இருக்காங்க. நான் வந்து பையன். நம்ம தாய் தந்தை வந்து எந்த செல்வாக்கா இருந்தாலும் அவங்க செல்வாக்க வச்சு அவங்க செல்வாக்க வச்சு நம்மள 4 பேர் புகழ்வான். நம்மளே வெட்டியா தான் சுத்திட்டு இருப்போம். ஆனா நம்மள 4 பேர் புகழ்வான். அந்த புகழ்றவன் வந்து எந்த மாரி அப்படின்னா, அடுப்பு ஓரத்துல முடங்கி கிடக்கிற நாய பார்த்து புலி புலின்னு சொல்ற மாரி. ஓகேவா? நம்ம அம்மா அப்பா வந்து ரொம்ப செல்வாக்குங்க. இவ நம்மள வந்து 4 பேர் பார்க்குறான். நான் வந்து பையன். என்னை வந்து 4 பேர் பார்த்து என்ன சொல்றான்? "ஏய் இவங்க அப்பா யார் தெரியுமா? இவங்க அம்மா யார் தெரியுமா? இவங்க எப்படிப்பட்ட ஃபேமிலி தெரியுமான்னு" நம்மள புகழ்றான். நம்ம எதுவும் பெருமை சேர்க்கல. அவங்க சேர்த்திருக்காங்க. நம்மள புகழ்றான். இந்த புகழ்றவன் வந்து எப்படின்னா, எப்படி புகழ்றான் அப்படின்னா, இந்த அடுப்பு ஓரத்துல முடங்கி கிடக்கிற இந்த நாய நாய பார்த்து புலி புலின்னு சொல்ற மாரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நம்ம புகழ சேர்க்கணும். அம்மா அப்பா செல்வாக்கு இருந்தா அந்த பேர் நமக்கு வரக்கூடாது. நம்ம ஒரு பேர் உருவாக்கணும். ஓகேவா? அதத்தான் சொல்ல வராங்க. தாயும் தந்தையானாலும் மிகவின்றி அடுப்பின் கிடையும் முடங்கும் நாயை புலியாம் எனல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பாருங்க, அடுப்பு கிட்ட கிடை முடங்கி கிடக்கிற நாயை புலின்னு சொல்றாங்க. என்னதான் தாய் தந்தை வந்து ரொம்ப புகழ சேர்த்திருந்தாலும் நம்ம வந்து அந்த பேருக்கு இதாக முடியாது. நம்ம புகழ சேர்க்கணும். ஓகேவா? இப்போ நம்ம தாய் தந்தை என்ன சொல்லுவாங்க நம்மள? போடா, நீ புலி கிடையாதுடா, நீ நாய்டா அப்படின்னு திட்டுவாங்களா? தாய் தந்தை வந்து நீ வந்து நாய், சரி புலி கிடையாதுடா, நீ நாய்டான்னு சொல்லி திட்டுவாங்க. நம்ம குடிப்பெருமையே போயிரும். நம்ம குடிப்பெருமையோட சிறப்பே போயிரும். ஏன்னா நாய் நாயின்னு திட்டுறப்ப 4 பேர் பார்க்குறப்ப என் குடிப்பெருமையே போயிருச்சு, என் சிறப்பே போயிருச்சுன்னு சொல்லுவோமா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. அடுத்து இது பாருங்க, மகனுக்கு செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஒரு தகப்பன் வந்து தன் மக்களைன்னா தன் மகனுக்கு என்ன செய்யணும்னா, செம்மையான ஒரு நல்ல நெறியில அவன் மேம்பட்டு நிக்கணும் அப்படிங்கறக்காக, அவனை தகுதியுடையவனா ஆக்கணுங்கிறக்காக அவனுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணணும். ஒரு அப்பா வந்து அவன் நல்ல மேல்நிலைக்கு வரணும், அவன் நல்ல நெறியில நிக்கணும்னு சொல்லி ரொம்ப அவனை ஹெல்ப் பண்ணி மேல உயர்த்த பார்க்கணும். ஓகேவா? அப்படி உயர்த்தினா ஒரு சமயத்துக்கு மேல தன் அப்பாவே வந்து புகழ்ற மாதிரி பையன் வருவான். மகன் வந்து தன் தந்தை இருக்காங்களா, தந்தை வந்து தன் மகனையே புகழ்ற நிலைமைக்கு அந்த தந்தை ஒரு நாள் வருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? இது எதோட கம்பேர் பண்றாங்கன்னா, தான் செய்த பாவைன்னா என்னங்க? இந்த பொம்மையை சொல்றது. இந்த பாவைன்னா சிலைய சொல்றது. ஓகேவா? தான் செய்த சிலைய வந்து ஒரு சிற்பி சிலையை செய்யறான், செதுக்குறான், ஒவ்வொன்னா செதுக்குறான். செஞ்சு பின்னாடி அது தெய்வம் ஆகுது இல்ல, அவனுக்கே அது தெய்வம் ஆகுது. அந்த மாதிரி நாம வந்து மகனை நல்லா படியா வளர்த்தி நல்ல நெறியில கொண்டு வந்தோம்னா தந்தையே ஒரு நாள் புகழ்ற அளவுக்கு வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? கம்பேர் பண்ணி சொல்றாங்க, புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ மகனை வந்து நல்ல நெறியில நிக்க வச்சோம் அப்படின்னா, எப்படி ஒரு சிற்பி வந்து தான் செதுக்குன அந்த சிலையே வந்து அவனுக்கு தெய்வமா மாறுதோ, அந்த மாதிரி ஒரு நாள் அவன் அந்த மகனை வந்து நம்ம புகழ்ற அளவுக்கு இந்த தந்தையே வருவாங்க. அந்த மாதிரி கம்பேர் பண்ணி சொல்றாங்க. இது என் நெறி யானும் இறைவன்றன் தன் செய்த பாவைக்கு அணங்குதன் செய்த பாவைக்கு தன் அணங்குனா வணங்கு அப்படின்னு அர்த்தம். பாருங்க, வணங்குன்னு வந்துருச்சா? வணங்குறான். செய்த பாவைன்னு என்ன? சிலை. தன் சிலைய வந்து வணங்குறான். தான் செய்த பாவைன்னா என்னங்க? சிலை. தான் செய்த சிலைய தானே வணங்குறான். அந்த மாதிரி வரும் அப்படின்னு கம்பேர் பண்ணி சொல்றாங்க. இப்போ இதுக்கான மீனிங்கை நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இதுல என்ன சொல்ல வராங்க? மகனுக்கு செய்ய வேண்டியது. அப்பா சொல்றாரு, நீ எனக்கு வந்து செய்ய வேண்டியது செய்யல அப்படின்னா, மகனே நான் உனக்கு என்ன செய்வேன் அப்படின்னா, மகனுக்கு செய்ய வேண்டியதுன்னு ஹெட்டிங் இருக்கா? மகனே நான் உனக்கு என்ன செய்வேன் அப்படின்னா, உன் கழுத்தை நெறின்னு இருக்கு பாருங்க, உன் கழுத்தை நெரிச்சு இறைவன்ட்ட அனுப்பிடுவேன். இறைவன்ட்ட அனுப்பி உன்னை வணங்கிடுவேன். உன்னை வணங்குற மாதிரி போட்டோ எல்லாம் வச்சிருவேன். வணங்குவாங்கல்ல, முன்னோரை வணங்குவாங்கல்ல, அந்த மாதிரி. ஓகேவா? கழுத்தை நெரிச்சு இறைவன்ட்ட உன்னை அமுச்சிருவேன். அப்புறம் வந்து இறைவன்ட்ட அமுச்சிட்டு உன்னை அப்படியே நான் வணங்கிடுவேன். பாவம் எல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? கழுத்தை நெரிச்சு நான் உன்னை வந்து இறைவன்ட்ட அமுச்சிருவேன். இறைவன்ட்ட அமுச்சு உன்னை வந்து வணங்கிடுவேன். நான் வந்து உன்னை பாவம் எல்லாம் பார்க்க மாட்டேன்னா பாவைன்னு வருதா? அப்ப ஈஸியா ஞாபகம் வந்துடும். ஓகேவா? மகனுக்கு செய்யணும் சொல்லிட்டேன். மகனே நீ செய்யலன்னா உன்னை பாரு இந்த மாதிரி பண்ணுவேன், பாவம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? முகஸ்துதிக்கு மகிழ வேண்டாம். ஓகேவா? முகஸ்துதிக்குன்னா முகத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க துதிக்கிறாங்க, அதாவது புகழ்றாங்கன்னா அதை பத்தி மகிழ வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் வந்து நம்மளை வந்து முகத்துக்கு முன்னாடி புகழ்றாங்க வச்சுக்கோங்க, அந்த புகழ்ச்சிக்கு வந்து நம்ம அந்த ஈடாக மாட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடியே நம்ம தடுத்துடணும். ஓகேவா? நீங்க வந்து என்னை புகழாதீங்கன்னு சொல்லி அதே டைம்ல தடுத்துடணும். அது எப்படிப்பட்டது அப்படின்னு கம்பேர் பண்ணி சொல்றாங்கன்னா, இப்ப நமக்கு வந்து பொருத்தமில்லாத ஆபரணங்களை வந்து எவ்வாறு அணிவதில்லையோ அல்லவா? இப்ப நம்ம பொருத்தமில்லாத சட்டு, பொருத்தமில்லாத பேண்ட் நம்ம அணிவோமா? நம்ம அணிய மாட்டோம். அந்த மாதிரி நம்ம பொருத்தமில்லாத புகழை வந்து நம்ம எடுத்துக்க கூடாது, அது அப்பவே வேணாம்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அப்புறம் இது இம்பார்ட்டன்ட். ஓகே. தமரேயும் தம்மை புகழ்ந்துரைக்கும் போல்தில் அணியாரே தம்மை தமவேனும் கொல்லா களம். இதோட மீனிங்கும் கொடுத்துருக்காங்க பாருங்க. கொல்லா களம் அப்படின்னா பொருந்தாத நகைகள். கொல்லானா
கொள்ளாத, பொருந்தாத அப்படின்னு அர்த்தம். பொருந்தாத. களம்னா நகைகள்னு சொல்லுவாங்க. நம்ம பொருந்தாத நகைகளை எப்படி அணியாரேன்னா அணிய மாட்டோமோ அந்த மாதிரி அதையும் ஏத்துக்கூடாது. நமக்கு அது ஈடு இல்லையில, நம்ம அதுக்கு வந்து தகுதி இல்லையில, நம்ம அதை ஏத்துக்கூடாது, தடுத்தரணும், அகற்றலே வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம இதுக்கான மீனிங்கும் பார்த்துட்டோம். இப்ப எப்படி நம்ம மேட்ச் பண்ணலாம் அப்படின்னா, முகஸ்துதிக்குன்னா முகஸ்துன்னா முகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? முகத்துக்கு முன்னாடி ஒருத்தன் புகழ்ந்துரைக்கும் போல்தில், புகழ்ந்திருக்கிற அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அணியாரே, வேணாம், கொல்லாக்களம், கொள்ளாத, வேணான்னு சொல்றோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஈஸியா ஞாபகம் வந்துருமா? ஓகேங்க. நம்ம டக்கு நான் சின்ன ஷார்ட்கட்டா சொல்றேன். நம்ம அணியாரே வேணான்னு சொல்லுவோம். நம்ம புகழ்ந்துரைக்கும் போல்தில், நம்ம புகழ்ந்துரைக்கிற டைம்ல நம்ம வேணாம், நம்ம முகத்துக்கு முன்னாடி புகழாதீங்க அப்படின்னு சொல்றோம். வேணான்னு சொல்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? வணங்குறான். சிற்பி வந்து தான் செய்த சிலைய தானே வணங்குறான்ல, அந்த மாதிரி தந்தை வந்து மகனை வந்து ஒரு அறநெறியில வளர்த்தா தன் தந்தையை புகழ்ற மாதிரி தன் மகன் வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து நான் தந்தை சொன்ன மாதிரி நான் சொன்னேன். ஓகேவா? மகனுக்கு செய்ய வேண்டியது நான் சொன்னேன். மகனே, நீ வந்து எனக்கு கரெக்டா செய்யலைன்னா நான் உனக்கு வந்து செஞ்சிருவா மகனே. என்ன செய்வேன்? கழுத்தை நெரிச்சு நான் உன்னை வந்து இறைவன்ட்ட அனுப்பிச்சிட்டு நான் வணங்கிடுவேன். நான் பாவம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஷார்ட்கட் கூட சொன்னேன். அடுத்து வந்து குடிப்பெருமையின் சிறப்பு. நம்ம தாய் தந்தை என்னன்னு சொல்லுவாங்க? நம்மள வந்து நீ புலி இல்லடா, நீ நாயின்னு சொல்லி திட்டுவாங்க. நம்ம குடிப்பெருமையே போகுது. என்னதான் நம்ம அம்மா அப்பா சேர்த்து வச்ச செல்வாக்கு நம்ம யூஸ் பண்ண இது பண்ணக்கூடாது. நம்ம ஒரு பேரை உருவாக்கணும். அவங்க பேரை வச்சு நம்மள வந்து ஒருத்தவங்க புகழ்றாங்கன்னா அது வந்து நாயை பார்த்து புலி அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படிங்கிறாங்க. அடுத்து அஞ்சுவார்க்கு இல்லை அரண் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கோழைக்கு எப்பவுமே பாதுகாப்பு கிடையாது. கோழைனா அஞ்சுவர் தானே கோழை, அவனுக்கு பாதுகாப்பு இல்லை, அரண் இல்லை. ஏன்னா அவன் வந்து அவனா தைரியமா மாறுற வரைக்கும் அவனுக்கு எதுவுமே கிடையாது. யாரு அவன் சுத்தி வலிமையான ஆள் இருந்தாலும் அவனா தைரியமா மாறணும். அப்பதான் அவன் வாழ்க்கை உயரும். அப்பதான் அவனுக்கு பாதுகாப்பு. அவன் எத்தனைதான் சார்புடையவரா இருந்தாலும் அஞ்சுவருக்கு அரண் இல்ல, பாதுகாப்பு இல்ல அப்படின்ட்டேன். அடுத்து நம்ம அஞ்சும் அந்த பிணி மூப்பெல்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மக்கள் பிறப்பா பிறக்கிறதே அரிது. நம்ம அதுல என்ன பண்ணணும்? நமக்கு நோய் வாய்ப்பட்டு இந்த பிணி நோய் வந்து நம்ம அஞ்சரைக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தர்மம் செஞ்சிடணும் அப்படின்னு சொன்னேன்.